அதாவது வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-200 வீடுகள் மிஸ். அந்த 100-200 வீடுகள்ல இருக்கவங்க முதல்ல போயிட்டாங்களா இல்ல இதுல அடிச்சுட்டு போயிடுச்சா, இப்ப அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னும் அவங்களே வந்து எங்கேயாவது சேஃபா இருந்தாங்கன்னா நாங்க இல்லைங்க நீங்க தேட வேண்டியதில்லை, நாங்க சேஃபா இருக்கோம்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா அவங்க எங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னும் இது எத்தனை நாட்கள் போகும் நினைக்கிறீங்க? 2 வீக்ஸ் போகும். இப்பதான் நீங்க பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு வாலண்டியர்ஸ் இங்க இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ். நிறைய பேர் பாருங்க, உடல்ல வந்து நீங்க பாக்கலாம் ஆர்மிஸ் எல்லாம். ஆமா, இவங்க தான் மேல முண்டக்கை போனாங்க. மேல போயிட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆன பிளேஸ். ஆமா, இதெல்லாமே டேமேஜ் ஆன பிளேஸ். இங்க தான் வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடையும் மேனுவலா மேல வந்து, இப்ப நம்ம ஜீப்ல வர்றவங்களாம் ஒவ்வொரு தடையும் இப்படி ட்ரெக் பண்ணி மேல வராங்க. மேல வந்து மக்களை காப்பாத்துறது, ரிகவர் பண்றது, பாடிஸை இதை பண்ணிட்டு இருக்காங்க. 1 to 1.5 கிலோமீட்டர் இப்படிதான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பயில போயிருக்கு. எங்க இருந்து லேண்ட்ஸ்லைட் ஆரம்பிச்சோம், அங்க இருந்து அப்படியே கோம்பிங் பண்ணிட்டு வந்தாங்க. அது கடைசியில வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல முடியுது. இன்னைக்கும் அங்க வந்து பாடியும் சில சிதஞ்ச பாடி பார்ட்ஸும் கிடைச்சது அப்படின்னு கேட்டு போர்க்களம் மாதிரி இருக்கு. பாறை இது இவ்வளவு பெரிய பாறை உருண்டை வந்திருக்கு. இங்க வரைக்குமே உருண்டுதான் வந்திருக்கு. இப்ப இதுக்கு மேல போயிருந்ததுன்னா இன்னும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். பில்டிங் தப்பிச்சிருக்கு. நிறைய பில்டிங்ஸ் வந்து சுத்தமா இல்லை. இதெல்லாம் வந்து ஓவரா ஃபுல்லாவே காலி. ஃபுல்லா காலி. வீடு எல்லாமே காலி. இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்தாங்கன்ற அறிகுறி இல்லாத அளவுக்கு ஒரு இயற்கை லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் ரொம்ப மேசிவ். ரெஸ்கியூ பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. உயிரோட காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வயநாடுல தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக பிசினஸ் கலர்ஸ்ல வந்து இறங்கிருக்கோம். நம்ம ரீசன்ட் சாரோட இணைந்திருக்கோம். வணக்கம் சார். வயநாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை மக்கள் வந்து இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவத்துல மீட்பு படையில நீங்க இருந்து ஒரு விஷயங்களா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ இங்க வந்தீங்க? இப்போ கள நிலவரம் என்னவா இருக்குது? நாங்கள் வந்து 3 days ஆச்சு. இன்னைக்கு 3 days ஆச்சு. இன்னைக்கு 3rd day. அண்ட் கடல் நிலவரம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மோஸ்ட்லி பாடிஸ் வந்து கம்மியாயிருச்சு, அதாவது கிடைக்கிறது கம்மியாயிருச்சு. எங்க இருந்து லேண்ட்ஸ்லைட் ஆரம்பிச்சோம், அங்க இருந்து அப்படியே கோம்பிங் பண்ணிட்டு வந்தாங்க. அது கடைசியில வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல முடியுது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி ஒரு ஸ்டேஜ்லயும் கொட்டுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். சுச்சிபாரா ஃபால்ஸ். அந்த சுச்சிபாரா ஃபால்ஸ் அது ஆரம்பிக்கிற இடத்துல வரைக்கும் கோம் பண்ணியாச்சு. பட் அதுக்கு மேல நம்ம இறங்க முடியாது, ரொம்ப ரிஸ்கான இது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி இருந்து வராங்க. இப்ப சுச்சிபாரா ஃபால்ஸ் எங்க போய் விழுதோ அங்க இருந்து வராங்க. சோ அப்படி வந்து இன்னைக்கு ஒரு கோஸ்ட் கார்டு அண்ட் இன்னொரு 4-5 டீம்ஸ் போனதுல இன்னைக்கும் அங்க வந்து பாடியும் சில சிதஞ்ச பாடி பார்ட்ஸும் கிடைச்சது அப்படின்னு கேட்டு. எங்களுக்கு டெத் டோல்ஸ் உடைய கவுண்ட் பார்க்கும்போதே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. 100, 150 அப்படி இருந்தது, இப்போ 350 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் இன்னொரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் என்ன பார்த்தோம்னா, பாடி பார்ட்ஸ் வந்து இருந்தது. பாடி வந்து நிறைய பார்ட்ஸா இருந்தது. நாங்கள் எடுத்தோம். ரெஸ்கியூ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? பாடிஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட் ஃபெல்டடா இருந்தீங்க? ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா. அதான் நாங்க ஆப்ரேட் பண்ண ஜோன்ல நாங்க பாடிஸ் எதுவும் ரிகவர் பண்ணல. வேற ஆபரேஷன்ஸ்ல வேற இப்ப ஈவன் சென்னையில கூட நாங்க பாடி ரிகவர் பண்ணோம், மெயின் ஏரியாலே. பட் இங்க வந்து எங்க ஜோன்ல பாடிஸ் எதுவும் தென்படல, ஈவன் பாடி பார்ட்ஸும் தென்படல. அந்த மாதிரி இருந்த சஸ்பிஷியஸ் இடம் எல்லாமே தோண்டி பார்த்துட்டோம், எக்ஸ்கவேட்டர் வரைக்கும் வச்சு தோண்டி பார்த்தோம். பக்கத்து ஜோன்ல இந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ நீங்க ஜோன் சொல்றதுனால கேட்கறேன், எத்தனை ஜோன்ஸ் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச 6 ஜோன்ஸ். அதுல நாங்க வந்து இண்டிபெண்டா ஆபரேட் பண்றோம். ஒரு நாள் ஜோன் 2ல இருந்தோம், ஒரு நாள் ஜோன் 4ல இருந்தோம். அது மாதிரி, அதாவது இதுல நான் எதெல்லாம் கிரிட்டிக்கலோ அதை கேட்டு வாங்கி நாங்க ஆபரேட் பண்றோம். இப்போ சூரமாலால இருக்கோம். ஆமா, இதுக்கப்புறம் முண்டக்கலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ ஆரம்பிச்ச பகுதியில இருந்து சொல்றீங்களேன், எங்க இருந்து உருவாச்சு, எப்படி இது வந்து நடந்துகிட்டு இருக்கு? ஆரம்பிச்சது வந்து புஞ்சேரி மலா அப்படின்ற ஒரு இடம். அதுதான் வந்து டாப் மோஸ்ட். அங்கதான் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டடு. அங்க இருக்க வீடு எதுவுமே இல்லை. அப்புறம் அடுத்தது முண்டக்கை மெயின் ஏரியா. அங்கேயும் வந்து நிறைய வீடுகள் அடிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற சூரல்மலாக்கு கீழே வந்து மெய்ப்பாடி, கடைசி அந்த வாட்டர் ஃபால்ஸ் சுச்சிபாரா ஃபால்ஸ்ல போய் முடியுது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ அதுல இருந்தும் அடிச்சுட்டு போச்சு அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் வந்து இங்க இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுதாமா. அது எங்க வரைக்கும் போய் எப்படி ரிகவர் பண்றதுன்னு தெரியல. கட்டமா இப்போ கேரளா நடந்த இந்த மண் சரிவு இப்போ இந்திய அளவுல எல்லாரும் பேசப்படுறது. நிறைய பேர் வந்து உத்து நோக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, டெய்லி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க நீங்க களத்துல இறங்கி வேலை செய்யும் போது இது எவ்வளவு டஃப்பான ஒரு வேலையா இருந்தது?
டஃப்னு சொல்ல முடியாது. அது டஃப்பான இதோட டஃப்பான நிறைய ஆப்ரேஷன்ஸ் முடிச்சிருக்கோம் ஃப்ளட்ல. கேரளால 2018 எல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. ஏன்னா அது வந்து எங்க தண்ணி எவ்வளவு ஆழம் இருக்குன்னே தெரியாது. அப்படி பார்க்கும்போது இது அவ்வளவு டஃபா இல்லை. பட் என்னன்னா இதுல இது வந்து டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப மேசிவ், லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் ரொம்ப மேசிவ். அண்ட் ரெஸ்கியூ பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, உயிரோட காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டாங்க, உயிரோட இருந்தவங்க எல்லாம் முன்னாடியே காப்பாத்திட்டாங்க. ஸோ அது ஒண்ணுதான் இப்ப எங்களோட ஒரு வருத்தமா இருக்கு. நாங்க வந்து ஸ்டேஜ்ல 2வது நாள் வந்தனால எல்லாமே ரிகவரி தான் போயிட்டு இருக்கு. பட் அதிசயமா பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒரு 4 பேர் உயிரோடு இருந்திருக்காங்க அந்த முண்டக்கை ஏரியால. அப்போ அவங்கள வந்து ஆர்மி ரிகவர் பண்ணிட்டாங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போற பாதையை பத்தி சொல்லுங்க சார். இப்போ நம்ம முண்டக்கைக்கு தான் போறோம். அதாவது மேசிவா எங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம், அங்க போறோம். அதுக்கு மேல தான் புஞ்சேரி மலை. பட் புஞ்சேரி மலை வந்து பை வெஹிக்கிள் போக முடியாது. முண்டக்கையே வந்து வண்டி எல்லாம் போகாம தான் இருந்தது. இந்த ஆர்மி போட்ட பிரிட்ஜ்னால தான். இப்போ இந்த பிரிட்ஜ் முன்னாடி தான் நம்ம நின்று இருக்கோம். ஸோ அது வந்து ஆர்மி என்ஜினியர்ஸ் மெட்ராஸ் சாப்பர்ஸ் அவங்க முடிச்சிருக்காங்க ரெக்கார்ட் டைம்ல. அண்ட் இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க வந்து மேனுவலா அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. 35 ஹவர்ஸ்ல போட்டிருக்காங்க. 35 ஹவர்ஸ்ல போட்டிருக்காங்க. இது வந்து எம்இஜின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அங்கிருந்து வந்திருக்காங்க. அதாவது இவங்க இந்த மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கோர், ஒரு ரெஜிமெண்ட். அந்த ரெஜிமெண்ட்ல அதுல நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ரெஜிமெண்டல் சென்டர் எம்இஜி சென்டர்ல இருந்து வந்திருக்கு. அதிகமான எடையை தாங்கக்கூடிய வகையில தான் இந்த பாலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்காங்க. 30 டன் தாங்க, 30 டன்ஸ் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலத்தை வந்து ரொம்ப பாத்தீங்களா. அட் டைம் ஒரு வண்டி தான் ஓடுறாங்க. எனக்கு முதல் வண்டி போச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஏதாவது வண்டி வர்றது வந்து அந்த வண்டி வரும், அதுக்கப்புறம் நம்ம வண்டி பார்த்துறாங்க. இந்த மாதிரி அட் டைம் ஒரு வண்டி தான் ஓடுவாங்க. பெரிய வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க வண்டி ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா இங்க இது தேவைப்பட்டுச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நாங்களே இறங்கணும். ஒண்ணு ஆள் போகணும், இல்லைன்னா வண்டி போகணும். அந்த மாதிரிதான். சரி, இப்போ கரெக்டா மேனேஜ் பண்ணலன்னா இது வந்து முடிஞ்சிடும். இவங்க எல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஒரு பக்கம் இந்த பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கு, அதுலயும் நீங்க கஷ்டப்பட்டு தான் இந்த பாலத்தை அமைச்சிருக்கீங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்தது. ஒருவேளை இந்த பிரிட்ஜ் எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பிரிட்ஜ் இல்ல அப்படின்னா இங்க இருந்து நிறைய ரெஸ்கியூவே பண்ணிருக்க முடியாது, உயிர்களே மீட்டிருக்க முடியாது. முக்கியமா ரிகவரி பண்ணிட்டு வந்த பாடிஸை வெளியில கொண்டு போறது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு வச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு ரோப்ல கட்டி அந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு சைட்ல ரோப்ல கட்டி இப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம முதல் பார்த்த விஷுவல்ஸ். இந்த பிரிட்ஜ் இருக்கனால இன்னைக்கு சேஃபா எல்லாமே அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் இது எத்தனை நாட்கள் போகும்னு நினைக்கிறீங்க? 2 வீக்ஸ் போகும். காரணம் என்னன்னா இப்பதான் நீங்க பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு வாலண்டியர்ஸ் இங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ். நிறைய பேர் பாருங்க, இந்த ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். இந்த யூத் கேர் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, ஏன்னா எல்லாமே போர்சஸ்னால செய்ய முடியாது. என்டிஆர்எஃப் இருக்கட்டும், ஆர்மி நேவியா இருக்கட்டும். ஏன்னா கிளியரிங்கே நிறைய, ஒரு மரம் 4 மரம் விழுந்திருக்குன்னா அது அடியில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். புரியுது. இது எல்லாமே போர்சஸ் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிடும். அதனால இப்ப அந்த அளவுக்கு இறங்கி எல்லாரும் பண்றதுனால ஒரு 2 வீக்ஸ்ல முடிப்பாங்க அதிகபட்சம். மண் சரிவுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் நினைக்கிறேன்? மண் சரிவுக்கு காரணம் வந்து நேச்சர் தான், கிளைமேட் தான். இந்த நேச்சரை வந்து நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் அதை வந்து தோக்கடிக்க முடியாது. அப்புறம் ஆப்வியஸ்லி ஓவர் பாப்புலேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இதே மண் சரிவு வந்து எந்த வீடுகளும் இல்லைன்னு வைங்களேன், அது வந்து யாருக்குமே எஃபெக்ட் ஆயிருக்காது. வெறும் மண் சரிவுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் இன்னைக்கு இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கனால, இவ்வளவு வீடுகள் இருக்கனால அவங்களும் சேர்ந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் நேச்சரை யாருனாலையும் தடுக்க முடியாது. 500 சென்டிமீட்டருக்கு மேல 500 மில்லிமீட்டருக்கு மேல மழை வந்ததுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய டெவலப் நேஷன்ஸ்லயே வந்திருக்கு, அதனால தடுக்க முடியாது. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கும் போதும் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. ஸோ ஒரு 2 ஸ்கூலே வந்து புதஞ்சிருக்கு அப்படின்றது. அதாவது வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-200 வீடுகள் மிஸ்ஸிங். அந்த 100-200 வீடுகள்ல இருக்கவங்க முதலே போயிட்டாங்களா, இல்ல இதுல அடிச்சுட்டு போயிடுச்சா? இப்ப அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னும் அவங்களே வந்து எங்கேயாவது சேஃபா இருந்தாங்கன்னா, நாங்க இல்லைங்க நீங்க தேட வேண்டியது இல்லை, நாங்க இங்க சேஃபா இருக்கோம்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா அவங்க எங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப இதை வச்சுதான் நான் வந்து தேடிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்காங்களா இல்லையா, மண் சரிவுல அடிச்சு போயிட்டாங்களா. இன்னொரு பக்கம் தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட நிறைய பேர் வந்து மண் சரிவுல அவங்க எல்லாமே இங்க ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இல்லாம நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஒர்க்கர்ஸ், அசாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாம.
அவங்க எல்லாமே வந்து இங்க இந்த லைன்ஸ்ல தங்கி இருந்திருக்காங்க. இங்க ஒர்க் பண்ணிட்டு லேபரஸா டி எஸ்டேட்ஸ்ல அதுல அந்த லைன்ஸே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு உடல்ல வந்து இங்க பாக்கலாம். ஆர்மிஸ் எல்லாம் ஆமா இவங்க தான் மேல முண்டக்கை போனாங்க. ஓகே ஓகே. மேல போயிட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆன பிளேஸ். ஆமா இதெல்லாமே டேமேஜ் ஆன பிளேஸ். இங்க தான் வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடையும் மேனுவலா மேல வந்து இப்ப நம்ம ஜீப்ல வர்றவங்களாம் ஒவ்வொரு தடையும் இப்படி ட்ரெக் பண்ணி மேல வராங்க. மேல வந்து மக்களை காப்பாத்துறது, ரிகவர் பண்றது, பாடிஸை இதை பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தே போயிட்டு எல்லாம் பாத்துக்கிறாங்க. 1 to 1.5 கிலோமீட்டர் இப்படிதான் இருக்கு. இதுதான் ஆமா இதே மாதிரிதான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், அதாவது 4 பேர் சேர்ந்தா கட்டிப்பிடிக்கலாம். அவ்வளவு பெரிய 4 அவ்வளவு பெரிய மரங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பயில போயிருக்கு. அந்த மரமே தெரியாத அளவுக்கு மண்ணும் மண்ணு, பாறைகள், மரங்களே ஒண்ணுக்கு மேல ஒன்று இருக்கு அந்த சைஸ்ல. அப்ப அதுக்கு நடுவுல மாட்டினா என்ன ஆகுறது மக்களுக்கு? இது ஒரு சாதாரண ஒரு டி எஸ்டேட் தான். இது முன்ன இப்ப பாக்குறப்போ அப்படி தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேரை காப்பாத்தாங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாறை, இது இவ்வளவு பெரிய பாறை உருண்டை வந்திருக்கு. ஆமா இது இப்ப இது இங்க வரைக்குமே உருண்டுதான் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய பாறை உருண்டை இங்க வந்து நின்று இருக்கு. இதுக்கு மேல போயிருந்ததுன்னா இன்னும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கும். சோ அது உருண்டு வரும்போது முன்னாடி இருக்க எல்லாத்தையும் நசுக்கி எந்த வீடு இருந்தாலும் தூக்கிட்டு போயிடும். இப்ப பாருங்க கார் ஜீப், இங்க இருக்க பில்டிங்ஸ், மாஸ்க். அது ஓகே மாஸ்கோட நிலைமை பாருங்க. மாஸ்க் அது ஆமா மாஸ்க் கார். இது இந்த பில்டிங் ஆக்சுவலா இந்த பில்டிங் தப்பிச்சிருக்கு. நிறைய பில்டிங்ஸ் வந்து சுத்தமா இல்ல. ஓகே. சோ இதெல்லாம் வந்து ஓவரா ஃபுல்லாவே காலி. ஃபுல்லா காலி. இந்த வீடு எல்லாமே காலி. இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்தாங்கன்ற அறிகுறி இல்லாத அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றம். கீழே அதே மாதிரிதான். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய வீடுகள் கூட்டி போட்டு போயிட்டாங்க. இது மாதிரி செல்ல பிராணிகள்லாம் ரொம்ப சஃபர் பண்றாங்க. இந்த டாக்ஸ், ஆமா நாங்க 2-3 டாக்ஸ் வந்து பார்த்தோம். அவங்களுடைய உரிமையாளர்களை தேடிட்டு அந்த டாக்ஸ் கவலைப்படுறத பார்த்தோம். இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க பாருங்க. அந்த டாக்ஸ் இந்தியாவுக்குலாம் பாவம், அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸ் நிறைய, அங்க ஒரு டாக் போகுது பாருங்க. அந்த டாக்லாம் வந்து பெட் டாக் மேல இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து உரிமையாளர் எங்கன்னு தெரியல தேடிட்டு இருக்காங்க. சில டாக்ஸ் வந்து அவங்களுடைய குட்டிகளை தொலைச்சிட்டு அதெல்லாம் காணுமே சொல்லி தவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே உயிர் தான் அப்படின்றதுனால அவங்களுடைய எமோஷன்ஸும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப். இதுல என்னன்னா வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் தான் தென்படல இல்லையா? எக்ஸப்ட் ஒரே ஒரு ஸ்னேக் மட்டும் தான் நாங்க பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்தோம். வயநாடு இஸ் லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ். அதுலயும் கிங் கோப்ரா இருக்க இடம். நாங்களே அந்த ஒரு பயத்துல தான் வந்தோம். வேற இதுல இருந்து தப்பிச்சிடலாம், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. பட் டு அ சர்ப்ரைஸ் ஸ்னேக்ஸே இல்லை. நேற்று ஒரு பாம்பு மட்டும் தான் பார்த்தோம். ஓகே. இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பாம்பு தான் உங்களுக்கு? ஆமா ஒரு பாம்பு தான். அது வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. நாங்க வைல்ட் அனிமல்ஸ்னால சென்ஸ் பண்ண முடியும். முன்னாடியே வந்து அவங்க கிளம்பிட்டாங்க.